நம்ம ஸ்ரீரங்கத்தோட ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 236 அடி உயரத்தில் இருக்குங்க. ஸோ 1987 வருஷம் தான் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. நம்ம பெருமாளோட 108 வைணவ திவ்ய தேசங்களில் முதன்மையானது இந்த ஸ்ரீரங்கம் தாங்க. மேலும் இதை பூலோகத்தோட வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கா சங்காஷ காவேரி ஸ்ரீரங்கேஷ மனோகரி. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கங்க, கோபுர தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பர் பர்சனுக்கு 50 ருபீஸ் போட்டிருந்தது. அது மேலே ஏறி போனால் நம்ம அங்கேருந்து பார்த்தா இருக்கிற எல்லா கோபுரத்தையும் நம்ம அங்கேருந்து தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தாங்க கருடாழ்வார். கரெக்டாக அவரோட தரிசன நேரம் இருக்கும். ஸோ இருந்தது என்னோட தம்பை அந்த ஒரே ஒரு குழியில வச்சுட்டு இப்படி எட்டி பார்த்தா பரமபத வாசல் தெரியுங்க. இது தாங்க பரமபத வாசலோட வெளிப்புறம். அதாவது நம்ம உள்ள இருந்து இப்படி வெளியே வருவோம். சொல்லுங்க, ஸ்ரீரங்கத்துல என்ன சிறப்பு? 12 மாசம் ஸ்ரீரங்கத்துல சிறப்பு தான். அப்படியா? ஸோ லைனில் எங்களுக்கு முன்னாடியே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க 5 o'clock முன்னாடியே. ஸோ நாங்களும் போய் அப்படியே லைனில் நின்றுட்டாங்க. கொஞ்சம் அங்கே உட்காரத்துக்கு ஸ்டூல் மாதிரி ஃபுல்லாக லைனில் போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம்னா எவ்வளோ நேரம் இருக்கும். இது ஃபுல்லாமே தங்கத்தாலே செய்யப்பட்டது. ஸோ மூலவரை அழகாக தரிசிச்சுட்டு வெளியே கிளிக்கூண்டு மண்டபம்னு இருந்தது. ஸோ அங்கே இருக்க பெல்லில் உள்ள போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாலாம். நின்று பார்த்தா நம்ம பெருமாளோட அந்த முகம் தெரியுதுங்க தங்க கோபுரத்தில். ஸோ அது சைடு இங்கே தான் தங்கப்பள்ளி இருக்கும். ஸோ எப்பயுமே வைகுண்ட ஏகாதசி அப்போ இது வழியாக தான் உள்ள நுழைவோம். அந்த புல்லுக்கு தாங்க முடியாமல் சாமி இங்கே ஃபஸ்ட்டு ஒரு மண்டபத்தில் இருந்தாங்க. தென் அகைன் அங்கேருந்து சாமி இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பாட்டெல்லாம் பாடி விசிறியெல்லாம் சிறுவிட்டு ஸோ பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. லைட்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக இருந்ததுங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு எங்களோட ஜேர்னி அப்படியே அங்கே முடிச்சிட்டோம்.